வணக்கம் சார். இன்று ஆளுநரிடம் நடிகர் விஜய் அந்த மனுவை கொடுத்துவிட்டு அந்த மனு கொடுப்பதற்கான நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து பார்த்தோம் என்றால், இன்று காலையில் ஒரு கடிதம் நடிகர் விஜயின் கையெழுத்து அந்த பிரதியினோடு அந்த அந்த லெட்டர் பேட்ல ஒரு அறிக்கை வருது. இந்த மாதிரி தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது, ஒரு சொல்லனா துயரத்தை வேதனையும் ஏற்படுத்துகிறது. இந்த பாதுகாப்பை நம்ம ஏற்படுத்துவதற்கு பாதுகாப்பை சாத்தியப்படுத்துவதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று ஒரு அறிக்கையை வெளிவருகிறது. அதைத் தொடர்ந்து ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணிக்கு ஆளுநரை சந்திக்கப் போகிறார் என்று தகவல். ஆளுநரை சந்திக்கிறார், மனுவை கொடுக்கிறார். பின்னர் வழக்கம் போல அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கவில்லை, சென்று விட்டார். அடுத்த ஒரு 10-15 நிமிடங்களில் அந்த அவருடைய கையெழுத்தில் வெளியான அந்த அறிக்கையானது துண்டு பிரசுரமாக சென்னை தியாகராய நகரில் வெளியிடப்படுகிறது. அந்த துண்டு பிரசுரத்தை விநியோகித்த புஷி ஆனந்த் கைதாகி பின்னர் விடுவிக்கப்படுகிறார். இந்த பாணியானது ஒரு புதுமையான பாணியா அல்லது மக்களிடம் இது எடுபடுமா? உண்மையிலேயே அந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை இங்கு நிலவுகிறதா? இந்த ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்தது அந்த நோக்கம், பின்னணி, அரசியல் சரியானதா? நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதில் தாவேக தலைவர் விஜய் சுட்டி காட்டியது உண்மையா இல்லையா என்பது இந்த நாட்டில் உள்ள அனைவருக்குமே தெரியும். சரி, ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்திற்கு உள்ளாகவே 20 வழக்குகள் தன் மீது உள்ள ஒரு குற்றவாளி சுதந்திரமாக இப்படி ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுகிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அதுதான் இங்க மிகப்பெரிய கேள்விக்குறி. எது அவருக்கு துணிவை தருகிறது? 20 வழக்குகள் தொடரப்பட்ட ஒரு குற்றவாளி தான் அப்படின்ற ஒரு உணர்வோடு அவர் இருந்தா பதுங்கித்தானே வாழ்வார். அவரு இவ்வளவு சுதந்திரமா ஒரு வளாகத்திற்குள்ள நுழைஞ்சு இப்படி ஒரு கொடுமையான ஒரு பாலியல் வன்கொடுமையில் அவர் ஈடுபட்டுட்டு அவர் போறாரு அப்படின்னோம்னா, அதற்கு பிறகு அந்த பெண்மணி, அந்த மாணவி துணிந்து அந்த புகார் கொடுத்ததனுடைய அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றால், இந்த இம்யூனிட்டி, இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு உணர்வு அந்த குற்றவாளிக்கு எங்கிருந்து வந்தது? சட்டம் ஒழுங்கினுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒவ்வொரு குடிமகனும் தான் பாதுகாப்பாக சமூகத்தில் இருக்கின்றோம் என்கின்ற உணர்வு ஏற்பட வேண்டும். அதுதான் சட்டம் ஒழுங்கு அத்தாட்சி. நீங்க குற்றச்செயலினுடைய அளவு இதெல்லாம் வச்சுட்டு நீங்க பார்க்காதீங்க. இப்படி ஒரு சம்பவத்திற்கு ஆட்பட்ட அந்த மாணவி நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கும் என்பதை பாருங்கள். அந்த இடத்திலிருந்து சிந்தியுங்கள். அந்த இடத்திலிருந்து பார்க்கும் போதுதான் திரு விஜய் அவர்கள் அப்படிப்பட்ட ஏற்கனவே ஒரு அறிக்கையை கொடுத்தார். அதன் பிறகு கைப்பட தனது நான் உங்களோடு நிற்கின்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடிதத்தை கொடுக்கிறார். அதுலாம் எந்த இதுவும் இல்லை. ஆனா இதற்காக அவர் ஆளுநரை சந்தித்ததும் அவர்கிட்ட அந்த மனுவை கொடுத்ததையும் நான் ஏற்கவில்லை. அது ஒரு சரியான அரசியல் வழிமுறை அல்ல. ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் அப்படின்றவரு இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஸ்டேட். இந்த மாநில அரசினுடைய ஒரு அங்கம் தான். அவர் தானே போய் பார்த்தாரு. அதே அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த வளாகத்தை போய் பார்த்துட்டு அவர் என்ன சொல்லிட்டு வந்தாரு? பாதுகாப்பை இன்னும் மேம்படுத்துங்க, அதிகரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவ்வளவுதான். எனவே அவர்கிட்ட நீங்க போறதுன்றது எப்படி சரியானதா இருக்கும்? அவரால் என்ன செய்ய முடியும்? இவர் இந்த விடயத்தை மறுபடியும் மாநில அரசுக்கு தான் ரெஃபர் பண்ண போறாரு. முதலமைச்சர் கொடுத்துருக்கலாமா? இல்ல அது சொல்லல. நானு பொறுமை காத்துடல அவசியம் உங்களுக்கு. அவர் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னம்னா, அவ்வளவு பெரிய மக்கள் ஆதரவு கொண்ட ஒரு தலைவரா இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் தனது தொண்டர்களை கூட்டி தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருந்தால் அது இந்த அரசிற்கு எந்த அளவிற்கு அழுத்தத்தை தந்திருக்குமோ அந்த அழுத்தம் அரசு செயல்பட வைத்திருக்கும், காவல்துறையை செயல்பட வைத்திருக்கும். மாறாக இப்படி போனது அப்படின்றது விஜயனுடைய மொழியிலே சொல்ல போனோம் அப்படின்னம்னா, இதெல்லாம் ஒரு சம்பிரதாயமா தான் இருக்கும். எவ்வளவு பேர் மனு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஆளுநரை பார்த்துட்டு. அதுல என்ன ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பின்னோக்கி பார்த்தா நமக்கு இந்த உண்மை தெரியும். எனவே அவர் தனது கட்சியினுடைய பலத்தை, மக்கள் ஆதரவை பயன்படுத்தி பெரிய அளவிற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி இருந்தால் மாநில அரசுக்கு அழுத்தம் ஏற்பட்டு அவர்கள் இதற்கு மேலும் இப்படி நடக்காம பார்த்துக் கொள்வார்கள். அதை செய்யாமல் இப்படி செய்தது அப்படின்றது முரட்டு. இரண்டாவது, ஆளுநருடைய பதவியை நாங்க ஏற்கவில்லை, ஆளுநர் கூடாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு.